கொடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகினும் பார்மிசை பல்லுயிராகி கணிகினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே அங்கி செய்தீசன் அகலிடன் சுட்டது அங்கி செய்தீசன் அலைக்கடற் சுட்டது அங்கி செய்தீசன் அசுரரை சுட்டது. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயத்துல ஞானலிங்கம் பாடல் 1171 என்று நாம் சிந்திக்கின்றோம். சக்தி சிவன் வினை ஆட்டம் உயிராகி, சக்தி சிவன் வினையாட்டம் உயிராகி ஒத்த இருமாயா கூட்டத்து இடையூட்டி, ஒத்த இருமாயா கூட்டத்து இடையூட்டி சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து, சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து சித்தம் புகுந்து சிவம் அகம் ஆக்குமே, சித்தம் புகுந்து சிவம் அகம் ஆக்குமே. இந்த பாடல்ல நமக்கு எதை பற்றி இந்த ஞானலிங்கத்தினுடைய பரிணாமத்துல எதை பத்தி நமக்கு சிந்திக்க வைக்கிறார் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆன்மாவினுடைய பரிணாம வளர்ச்சி அது எவ்வாறு இறைநிலையை அடைகிறது அப்படின்றதா ரொம்ப அற்புதமா தன்னுள்ள வேறுபாடற்ற சிவனும் சக்தியும் விளையாட்டாகவே இந்த உலகத்தை படைத்தன. உயிர்கள் அவற்றினுடைய வினைகளுக்கு ஏற்ப உடம்பு எடுத்து பிறக்க செய்து அனுபவிக்கின்றன. ஜீவர்கள் உணர்வுகள் சுத்தமாக துருவத்தை அடைந்து அவர்கள் சித்தத்தில் புகுந்து சீவனை சிவமாக்குகின்றார்கள் அப்படின்றாரு. அப்ப ஆணவம் கண்மம் இவற்றோடு கிடக்கும் உயிரை இவற்றின் களப்பற்ற சுத்தமாலையோடு சிவத்தத்துவங்களோடு சேர்ந்து சிவனை பக்குவப்படுத்துவது சக்தியும் சிவனுமே தவிர மல மாலைகள் கயன்ற நிலைதான் சுத்த துரியம் அப்படின்னு ஒரு புக்ல கொடுத்திருக்கிறாங்க. இதுல நமக்கு பதப்பொருள் பார்க்கிறோம்னு வச்சுங்களேன். சக்தி சிவன் விளையாட்டாம் அப்படின்னா அவங்க 2 பேர் திருவிளையாடல்கள் மூலமாகத்தான் ஆன்மாக்களுக்கு உடலை கொடுத்து அவைகள் 2 மாயா உலகத்துல அந்த ஆன்மாவை சிக்க வச்சு, அதாவது சுத்தமாது அசுத்தமாது அதுல சிக்க வச்சு, அதன் பிறகு ஆன்மா பக்குவப்பட்ட காலத்துல மனங்களை நீக்கி துரிய நிலை எனப்படும் தூய நிலைக்கு அதை கொண்டாந்து நிறுத்தி வச்சு உலக துன்பங்களிலிருந்து பிரித்து அப்புறமா ஆன்மாவுடைய சித்தம் அதாவது மனம் பேரின்பத்தில் மகிழும்படி செய்கின்றான். அந்த ஆன்மாவின் உள்ளத்தையே தனக்குரியதாக ஞானலிங்கமாக மாற்றிக் கொள்கின்றான். அப்புறம் அதையே சிவமாக மாற்றி விடுகின்றார்கள் அப்படின்றாருங்க. இது கொஞ்சம் சுத்தி வர மாதிரி தான் இருக்கு. அதாவது மனித ஆன்மா பிறப்பது அது முக்தி அடைஞ்சு கடவுளோடு கலப்பது வரையிலும் ஒட்டுமொத்த ஆன்மீக பயணத்தை விளக்குகின்றார். இந்த பிறப்புன்றது எப்படின்னா, இறைவனும் இரவியும் படைத்தல் தொழிலை செய்யும் போது அது திருவிளையாடல்னு சொல்றாங்க. உலகில் உயிர்கள் தோன்றி அவங்களுடைய வினைகளுக்கு ஏற்ப உடல் எடுக்கின்றன. மாயா உலகத்தில் நல்ல வினைகள் தீவினைகள் கர்ம வினைகளை அனுபவிக்கின்றன. இந்த உலக மாயா வாழ்க்கையில் பிணைப்பில் பூட்டப்படுகின்றன. அப்ப இன்ப துன்பங்கள்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஆன்மா பக்குவம் அடையுது அப்படின்னாக்கா, எப்படி வடை சுடும் போது வடை கொதிக்கிறது நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் வடையை எடுப்போம். அந்த மாதிரி பக்குவம் அடைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அறியாமை மலங்களை நீக்கி சுத்தம் செய்கிறான். அப்புறம் விழிப்பு கனவு உறக்கம் இவற்றையெல்லாம் கடந்து ஆன்மா துரியம் எனப்படுகின்ற பிரபஞ்ச பேரறிவு அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறாரு அப்படின்றாங்க.
அப்ப இறுதியாக தூய்மை அடைந்த அந்த ஆன்மா வந்து அந்த ஆன்மாவின் மனமானது பேரின்பத்துல இருக்குன்றாங்க. அந்த அகம் வந்து அந்த நிலையில பேரின்பத்துக்கு வரும்போது அது வந்து நாளலிங்கமாக மாறுகின்றது. மனிதன் வேறு கடவுள் வேறு அப்படின்னு நிலை மறந்து ஆன்மா சிவத்தோடு ஒன்று சிவமாகவே ஆகிவிடுகின்றது. அப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில இறைநடை விளையாட்டால மாதையில இருக்கிறத நம்ம கடந்து மனதை தூய்மையாக்கி உள்ளத்துக்குள்ளே சிவபெருமானை காண முற்பட வேண்டும். நாமே சிவமாக மாற முடியும் அப்படின்றதுதான் திருமலருங்க ஆணித்தரமா நமக்கு சொல்றாரு. ஒரு குட்டி கதை பார்க்கலாம்னா, சோமோன்ற ஏத நெசவாளி வாழ்ந்து வந்தான். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பான், ஹார்ட் ஒர்க்கரு. அவன் வந்து துணியை நெஞ்சு பணத்துல அவனோட குடும்பம் வந்து பசி இன்னும் வாங்கி வந்தது. ஒரு நாள் அவன் நெய்த துணியில பாத்தீங்கன்னா சந்தையில வித்துட்டு மாலையில இருட்டு நேரத்துல கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறான். காட்டு உய்யா வரும்போது பாதை ஓரத்துல ஒரு துணி மூட்டை இருக்கிறதா பாக்குறான். அதை பிரிச்சு பார்த்தா 100 தங்க காசுகள் ஜொலிச்சு. இவ்வளவு தங்க காசுகள் அதை வச்சுட்டு யாரா வேலை உழைக்காம சொல்லிட்டா வாயிலாமே அவன் மனம் நினைக்கல. ஒரு கணம் பேராசப்பட்டது. ஆனா அடுத்த கணம் என்ன பண்ணிட்டான், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி உழைக்காம அந்த பணத்தை யாரு தவற விட்டாங்க, துடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சோமன் நினைக்கிறான். உரியவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறான். அந்த மூட்டையில ஊரு பெரிய நிலக்கீரான ரத்தனசாமியின் முத்திரை இருந்தது. அப்ப சோமு நேரம் என்ன பண்ணா, அந்த வீட்டுக்கு சென்னை, ஐயா இது மாதிரி இந்த மூட்டையை பார்த்தோம், உங்களுதான் பாருங்க அப்படின்னா. காணாமல் போன தங்க காசு கிடைச்சதுல அவருக்கு சந்தோஷம். ஆனா குலநெறி புத்தி அவருக்கு பிறந்துச்சு. சோமுக்கு பரிசு எதுவும் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நினைச்சு அவர் என்ன பண்ணாரு, காசுகளை எண்ணுவது போல நடிச்சுட்டு முகத்தை கோபமா மாத்திக்கிட்டாரு. ஏமாத்துக்காரன, இதுல 110 தங்க காசு இருந்தது, 100 தான் இருக்கு, 10 காணும், நீ திருடுனியான்னு பதிய போடுறாரு. ஐயா நான் ஒரு காசு கூட திருடலைங்க, திருடு நினைச்சுன்னா அந்த 100 காசையும் எடுத்துட்டு போயிருப்பேன், அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றான். அப்ப நிலக்கு யாரும் கேட்கல, பஞ்சாயத்தை கூட்டுறாரு. அப்ப ஊரு நியாயாதிபதி அவரு வழக்கு வந்தது. நிலக்கையார் பேராசை புத்தியும் சோமுடைய நேர்மையும் நன்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைச்சாங்க. நிலக்கையாரை பார்த்து கேட்டாங்க, ஐயா உங்க மூட்டையில மொத்தம் எத்தனை காசு இருந்ததுன்னு. அவர் 110 காசு இருந்ததுங்கன்னாரு. சோம பார்த்து கேட்டாரு, நீ மூட்டையில எவ்வளவு எடுத்தாரு. 100 காசுகள் இருந்ததுங்க ஐயா. அப்ப தீர்ப்பு வழங்கினாங்க. நிலக்கையாரு, சோமு கொண்டாந்த மூட்டையில 100 தான் இருக்குது, உங்க மூட்டையில 110 காசுன்றீங்க. அப்போ இந்த மூட்டை உங்களுக்கு இல்ல, இத வேற எங்கேயா போய் தேடி எடுத்துக்குங்க, இந்த மூட்டையை அவன்கிட்டயே கொடுத்துருவோம், இந்த யாரும் சொந்தம் கொண்டாடுறதால உன்னுடைய நேர்மைக்கு பரிசு இது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்ப நிலக்கையார் வந்து பேராசையால தன் காசுகளை இழந்தாரு, அவமானப்பட்டு தலை குனிந்தாரு. சோமுக்கு வந்து தன் நேர்மைக்கு எடுத்த பரிசா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். பேராசை பெருநஷ்டம். பிற பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்ந்தால் அதற்கான பலன் நமக்கு என்னைக்கும் கிடைக்கும் அப்படின்றதுதான். டே டு டே லைஃபுக்கு பாத்தீங்கன்னா அந்த இது பிரகாரம் நம்ம வந்து ஹானஸ்டியா நேர்மையா இருக்க ஃபுல்லா நம்ம இருக்கணும். பேராசை வந்து நமக்கு எப்பவுமே டேஞ்சரா தான் கொடுக்கும். புத்திசாலித்தனத்தை நம்ம கையாளுவோம். தர்மம் தலை காக்கொண்டதை நினைச்சு நாம இறை சிந்தனை மூழ்கி வாழ்க்கையினுடைய ஓடத்தை கரை கிடைக்க நினைப்போம். தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. மிக அருமை, மிக அருமையான விளக்கம், கதை எல்லாமே மிக அருமைங்க. மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1171வது திருமந்திரம். சித்தம் புகுந்து சிவமாக செய்ய. திருமந்திரம். சக்தி சிவன் விளையாட்டாம் உயிராகி ஒத்த இரு மாயா கூட்டத்து இடை ஊட்டி சுத்தம் அது ஆகும் துரியம் பிறவி சித்தம் புகுந்து சிவம் அகம் ஆக்குமே. அருமையான திருமந்திரம். சக்தி சிவன் இருவரின் விளையாட்டான உலகத்தில் தோன்றி உள்ள உயிர் கூட்டமும் படைத்த உயிர்களை பரம்பொருள்
மாயா மலம் கண்ம மலம் என்னும் இரு வினை பயன்களை அடைய செய்து அதன் பலனான நுகர்வுகளை அவை பெற அருள் செய்தும் பிறகு அந்த உயிர்கள் ஆன்மாக்கள் மலம் நீங்கி சுத்தம் அடைய உயிரை உடம்பை விட்டு பிரிய செய்து சுத்தி பெற்ற சித்தத்துள்ளே புகுந்து சீவனை சிவம் ஆக்கும். இரு மாயா கூட்டம் என்றது மாயா மலம் கண்ம மலம் இரண்டை ஊட்டி அனுபவிக்க செய்து துரியம் ஒளி மண்டலம் பரநிலை சித்தம் மனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. கிருத்திகாமா இருக்காங்களா? எனக்கு காமிக்கல. ரத்னகுமாரையா, நீங்க வாங்கய்யா. இல்லைங்க, கிருத்திகாமா இல்லைங்கம்மா. நீங்க தொடருங்க. சரிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: Creating life by the play of Shakti Sivam, nurturing within the group of two identical delusions, detaching the pure super consciousness, Sivam entering the intellect will manifest himself. அப்படின்னு நம்மளோட புத்தகத்தில் ஐயா நல்லா சொன்னாங்க. இதோட அர்த்தம் அதே தான் 4 வரியா சொல்றாங்க. எப்படி இறைவனோட திரு விளையாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நானும் புரிஞ்சுக்கிறது. சக்தி சிவன் விளையாட்டாம் உயிராகி. சக்தி சிவனோட திருவிளையாடல் தான் எப்படின்னா உயிராக நமக்கெல்லாம் உயிராக கொண்டு வந்து இந்த விளையாட்டு நடக்குது. இது எப்படி சும்மா யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் விளையாடுவோம் இல்லையா, ஃபோனில் கேம்லாம் விளையாடுவாங்க, பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. சப்வே சர்ஃபஸாக கரெக்டாக தெரில, எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன். அந்த ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும், காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும். தேவையில்லாத கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது மைனஸ் பாயிண்ட்ஸில் போகும். கோல்டு காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டே போச்சுன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் ப்ளஸ் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம விளையாடுற ஒரு கேமில் ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு உயிரை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்குறது. அதுவும் தத்துவம்ன்றது தான் நம்ம பார்த்துருக்குறோம். நானு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு தத்துவம் தான், அதுவும் உண்மை இல்லை. ஆனால் அவங்க அந்த விளையாடுற இடத்துல இருக்கிறதே நம்ம நானுன்ற ஒரு உயிராக கொடுத்து இந்த விளையாட்டு நடக்குது. அது அந்த மாதிரி தான் இந்த இதில் பார்க்குறேன். ஒத்த இருமாயா கூட்டத்திடை ஊட்டி. இருமாயா கூட்டம், சுத்தமாயே அசுத்தமாயே சொல்லலாம். அது எதனால வருது அப்படின்னா, நல்வினை தீவினை அப்படிங்கிறதுனால வருது. இப்போ ரெண்டும் ஒத்ததான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் ரெண்டுமே ஒன்று தானா? எல்லாமே இறைவனை நோக்கி போகிறதுக்கு தான். ஆனால் என்ன, நம்ம நல்வினை பண்ணோம் அப்படின்னா நமக்கான பாடம் நல்ல விதமாகவே சந்தோஷத்திலே நமக்கு சேரும். நம்ம பண்ண நல்வினைனால நமக்கு அந்த பாடம் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். தீவினை பண்ணோம் அப்படின்னா தண்டனையாக அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். இப்போ அருணகிரிநாதரோட கதையில் அவர் அந்த 6 வகை பகையில் மாட்டுறத மோகம்ன்ற பகையில் மாட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த காம மோகம் அந்த இதில் மாட்டிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, அதிலே அவங்க எண்ணங்கள் படியே போகிறதுனால அந்த கர்ம வினைகள்லாம் சேர்த்துடுறாங்க. அடுத்து தண்டனை காலம் வந்துடுது, அவருக்கு கொடிய நோய் வந்துடுது. இது மாதிரி நம்ம கெட்ட விஷயம் பண்ணோன்னா அதுக்கு தண்டனையாக நமக்கு விஷயம் வரும். இல்லை நான் நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நல்ல விதமாகவே நமக்கு பாடம் வரும். நமக்கு இறை அருளால் அந்த பாடம் கற்பிக்கப்படும். தண்டனை அனுபவிக்கணுன்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி போகுமே தவிர எல்லாமே இறைவனை நோக்கி போகிற விஷயந்தான். நம்ம இங்கே பார்க்குறோம் நல்வினை தீவினைன்னு. ஆனால் அதுக்கான தண்டனைகள் இருக்கிறதுனால அந்த பாடம் கண்டிப்பாக நமக்கும் கற்பிக்கப்பட்டு நம்மளும் அடுத்தடுத்த நிலைக்கு போகும். கூட்டத்திடை அதான் அந்த ரெண்டும் சேர்த்து அதை வச்சு இயங்குறதாகவும், சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து. அந்த துரியம் சுத்தமதாகும்னா இப்போ எதனால் நம்ம இப்போ நல்வினை தீவினைன்றது நமக்கு வருது, இந்த விளையாட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணங்களால் தான் இல்லையா. நம்ம கர்மங்கள் சேர்த்துக்கிறோம். அது நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல கர்மங்கள் சேர்த்துக்கிறோம், கெட்ட எண்ணமாக இருந்தால் கெட்ட கர்மங்களை சேர்த்துக்கிறோம். அப்போ எங்கேருந்து நமக்கு நம்ம கர்மாவை சேர்த்துக்கிறோன்னா நம்ம எண்ணங்கள்லேருந்து தான் சேர்த்துக்கிறோம். நம்ம எண்ணங்களை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு, ஏன்னா நம்ம இறைவனை சரணடைகிறோன்னு சொல்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா
அப்ப என் வேலை என்ன இங்க? இந்த உலகத்துல நான் எல்லாத்தையுமே வர்ற விஷயத்த எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்றது அப்படின்னா, நம்ம என்ன குடுத்துருக்குறோமோ, அதுதான் நம்ம பையில இருக்கும். நம்ம ஸ்டோரேஜ்ல இருக்கும். நம்ம சித்தத்துல ஸ்டோர் ஆயிருக்கிறது தான் நமக்கு வர எண்ணங்களாக வருது. அதுக்கு வந்து நம்ம இப்ப எனக்கு கோவமோ, இல்ல யாரையோ அடிக்கணும்னு தோணுது, அப்படியே ஒரு எண்ணம் வருது. அப்படின்னா, நான் அந்த சக்தி பின்னாடி மட்டும் போனா என்ன ஆகும்? அ அ அடிப்பேன். என்னோட கர்மாவும் சேர்த்துப்பேன். அவங்களோட கர்மாவையும் சேர்த்துப்பேன். இல்ல நான் அந்த கோவத்த அடக்கி வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு மட்டும் கெட்டது. அந்த கோவத்த நான் காமிக்கல. அந்த அந்த நெருப்ப எனக்குள்ளேயே அப்படியே பொறுத்து வச்சுக்கிறேன்னா, அது என்னையே எரிச்சுக்கிட்டு இருக்கும். நான் கோவத்த வெளிக்காட்டுனேன்னா, மத்தவங்கள திட்டி ரகல பண்றேன் அப்படின்னா, என்னையும் எரிக்கும், மத்தவங்களையும் எரிக்கும். அதுல பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகம். கர்மா பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகம். இதுல வந்து கம்மி. ஏன்னா, என்ன மட்டும் தான் இத எரிக்குது. இன்னொருத்தவங்களையும் நான் காயப்படுத்தும்போது மத்தவங்களையும் எரிக்குது. இப்படிதான் நம்ம கர்மாவ சேர்த்துட்டு போறோம். அந்த எண்ணங்கள் படி போகுறது. அப்ப இந்த எண்ணங்கள் படி நான் போகாம இருக்கணும்னா, அத நான் அந்த உணர்ச்சிய வந்து நான் அப்படியே ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும். அந்த உணர்ச்சிய வந்து போக வைக்கணும். அப்ப அந்த உணர்ச்சி இப்ப கோவம்ன்ற உணர்ச்சியோ, காமம்ன்ற உணர்ச்சியோ ஏதோ ஒரு அந்த பகையில இருக்கிற உணர்ச்சி, பொறாமைங்கிற உணர்ச்சி, இந்த மாரி அந்த 6 வகை பகை இருக்கு இல்லையா? நமக்கு அன்புக்கு எதிரான எந்த உணர்ச்சியுமே சரி. அது நம்ம வருது அப்படின்னா, அத அப்படியே பார்த்துட்டு ஏன்னா நம்ம வந்து விழிப்புணர்வோட பார்க்கும்போது என்னன்னா, அது பிரசன்ட்ல தான் இருக்கும். அந்த பிரசன்ட்ல இருக்க அந்த ஒளியில அந்த அந்த உணர்ச்சி வந்து தானா நம்ம உடம்ப விட்டு வெளியேறும். ஆனா, அதுக்கு விழிப்புணர்வுன்றது வேணும். அதுக்கு நான் எங்க போறது? எண்ணங்கள் படியும் போணுன்றோம். அ ஆனா, அதே சமயம் அத இது பண்ணணுங்கிறோம். அதுக்கு ஏன்னா எதுவுமே இப்ப நம்ம கையில இல்ல. கோப உணர்வு வரணும்னு நான் எதுவும் பண்ணல. என்னோட கிரகங்கள் படி இன்னைக்கு எனக்கு கோவம் வரணுமா? கவலை வரணுமா? எல்லாமே என்னோட தலைவிதிப்படி நடக்கப் போகுது. எதுவுமே என் கையில இல்ல இல்லையா? இன்னைக்கு கவலை வரணும்னா, அது வந்து தான் ஆகப்போகுது. அப்ப நான் பண்ணல. அந்த கவலைங்கிற ஒரு விஷயத்த நான் பண்ணல. ஆனா, அது வர்றத வந்து நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றது மட்டும் என் கையில இருக்கு. அந்த வர்ற ஒரு உணர்ச்சிய நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றதுக்கு ஆனா அதுக்கும் எனக்கு விழிப்புணர்வு. அதுவும் என்ட்ட இல்லன்னா, இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல இல்லையா? என்ட்ட விழிப்புணர்வும் இல்ல. அம் அ நான் வர உணர்ச்சியும் நானா கேட்கல. அது ஏற்கனவே எப்பயோ நான் போட்ட கர்ம வினைகளின்படி எனக்கு வருது. அப்ப நான் இங்க வந்து அம் அ என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. வர உணர்ச்சியே நான் விழிப்புணர்வு இல்லன்னா, நான் அது பின்னாடி தான் போயாகணும். யாரையாவது அடிச்சு தான் ஆகணும். கர்ம வினைகள சேர்த்து தான் ஆகணும். அப்புறம் பிறப்பு, இறப்பு சுழற்சியிலே தான் இருக்கணும். இதுதான் இருக்கு இல்லையா? ஆனா இதுக்கு தான் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த எண்ணங்கள் வந்து என்னவா வருது? நமக்குள்ள ஒரு பேச்சா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாயையோட பேச்ச நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுனால தானே இத்தனையும் நடக்குது. அப்ப அந்த மாயை பேச்ச வந்து நம்ம மாத்தணும். அந்த மாயை பேச்ச வந்து மறக்கடிக்கணும். அத நம்ம கேட்காதபடி பண்ணணும். அதுக்கு தான் இறைவன் திருவடிய நம்ம பற்றிக் கொள்ளணும். அப்ப எங்க அந்த வாய்க்குள்ள நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்குல்ல, அவன் எப்படி என்ன அத சொல்லலாம்? அது எப்படி அத பண்ணலாம்? இப்படி நம்மள ஏத்தி விடுது இல்லையா? கோவமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், எண்ணம் மதிக்கணும். எப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்கள்ட்ட அது சொல்றதுனால தானே ஏன்னா எண்ணங்கள் தான் நம்ம இங்க வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத அ எடுத்துட்டு போயிடுவோம் விழிப்புணர்வு இல்லைன்னா. அப்ப அந்த விழிப்புணர்வு ஏன்னா விழிப்புணர்வுன்றது எப்பயுமே எல்லாருக்குமே இப்ப எனக்கு 100% இருக்குன்னா, உங்களுக்கும் 100% தான் இருக்கு. ஏன்னா சிவன் தான் ஆதாரமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரே பெர்சன்ட் தான் இருக்கு. ஆனா இந்த மனம் பெர்சன்டேஜ் மட்டும் தான் மாறி மாறி இருக்கு. மனம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஒளிய எந்த அளவுக்கு நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு வித்தியாசப்படுது. அப்ப நம்ம வந்து சிவத்துல வேலை செய்யவே தேவையில்ல. சிவம் முழுமையா எல்லாருக்கும் ஆதாரமா பேஸா இருக்கிறாங்க. அப்ப நம்ம சிவத்த போய் புடிக்கணும்ன்றத போராடுறத விட, நமக்கு அத மறைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த இந்த கிளவுட் அதாவது அந்த வானம் நல்லா தெளிவா தான் இருக்கு. நம்ம அந்த மறைஞ்சிருக்கிற அந்த மேகத்தினால தான் நம்மளால அந்த வானத்த பார்க்க முடியல இல்லையா? அப்ப அந்த மேகமா இருக்கிறது என்ன? நம்மளோட எண்ணங்கள். நமக்குள்ள பேசிட்டு இருக்கிறது. சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது தான் நமக்குள்ள இருக்கிற பேச்ச வந்து ஃபர்ஸ்ட் நல்லதா மாத்தணும். இப்ப கெட்ட விஷயமா பேசிட்டு இருக்கிறத வந்து நல்ல விஷயமா அன்புல கொண்டு வரணும். அப்புறம் அது ஒண்ணும் இல்லாம கொண்டு வரணும். அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட இந்து இல்ல எல்லா மதத்திலயுமே இத தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மனத சரி பண்றதுக்கு. அப்ப வந்து இப்ப எப்படி நம்ம அடுத்தது இறைவன பற்றிக் கொள்ளும்போது என்ன சொல்லுவோம்? நல்லன எல்லாம் தரும். எனக்கு எல்லாம் நல்லதா நடக்குது. எனக்கு இறைவன் அருள் கிடைக்குது. அந்த பேச்ச விட்டுட்டு, உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த பேச்ச விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த பற்றிக் கொள்றோம். ஒரு அருள் நிறைந்த விஷயத்த, ஒரு சக்தி நிறைந்த விஷயத்த, ஒரு ஸ்லோகமா இருக்கலாம், சாமி பாட்டா இருக்கலாம், திருவாசகமா இருக்கலாம், இப்ப திருமந்திரமாக இருக்கலாம்.
இப்ப நான் இத பத்தி பேசிட்டு இல்ல. இப்ப வந்து இறைவன பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இத பத்தி பேசிட்டு இல்ல. நான் வந்து வேற இதுல இப்ப நார்மலா இருக்கிறோம்னா, நான் வேற எதையாவது பேசிட்டு இருப்போம். வேற எதையாவது திங்க் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நான் நல்லது பண்ணும்போது என்னன்னா, அந்த எண்ணங்கள்லாம் அடிபட்டுருச்சு இல்லையா? இப்ப நான் எனக்கு கெட்ட எண்ணங்கள் வரணும்னு இருக்கு. அது வந்துட்டு தான் இருக்குன்னே இப்ப என்னோட இதுல கவலை தான் இப்ப எனக்குள்ள போயிட்டு இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னா, நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன், திருமந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். திருமந்திரத்தை பத்தி, இறைவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்படி முன்னேறணுங்கிறத பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட எல்லாமே வந்து நல்லதை நோக்கி மாத்திட்டோம். விதியவே மாத்துறோம் இல்லையா? இப்ப நல்லதை நம்ம எவ்வளவு தூரம் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த உள்ள பேச்சுல இருந்து வெளில வர முடியும். அந்த மாதிரி நம்ம நல்ல நல்ல சக்தி வாய்ந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி எனக்கு நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கேங்கிற மாதிரி நம்ம அதுல இறங்கி அதுக்கு அடுத்த நிலையா ஓம் நம சிவாய எல்லாத்தையும் சிவமாக்கு. ஏன்னா இந்த மைனஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளஸ்க்கு வரும், அதுக்கப்புறம் அப்படியே ஜீரோக்கு போறோம். அந்த ஜீரோங்கிறது தான் இங்க துரிய நிலை. அந்த துரிய நிலைக்கு வரணும்னா அந்த உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்க பேச்சை வந்து மந்திர பேச்சா மாத்திரணும் நம்ம. இப்போ ராம 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா உள்ள வந்து ஏதோ ஒன்று என்கிட்ட பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய, நான் கோயிலில் நுழைஞ்சதுலேருந்து ஓம் நம சிவாய தான் எனக்குள்ள ஓடுதுன்னா மற்ற எண்ணங்களுக்கு தேவையில்லை இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த உள்ளுக்குள்ள ஓடுறத வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு கிளீன் ஆகிட்டே வரும். கிளீன் ஆகிட்டே வர வர எல்லாருக்கும் சிவம் ஒரே அளவுல தான் சிவம் இருக்கிறார் இல்லையா? நம்ம மனது மட்டும்தான் சுத்தமாயிட்டே வரணும். மனம் பேச்சு அமைதியாயிட்டே வரணும். அந்த மனம் பேச்சு அமைதியாக்கும் போது அந்த துரியம் வந்து நமக்கு தெரிய வரும். அந்த நிலை அதாவது மனமற்ற நிலையில நம்ம கொண்டு வரும்போது தான் அது சுத்தமதாக இருக்க முடியும். அந்த எண்ணங்களற்ற நிலையில வந்துச்சுன்னா சித்தம் புகுந்து சிவமாக்குமே. சித்தம் தான் நம்மளோட ஸ்டோரேஜ். நம்ம எண்ணங்களே உதிக்க விடாம நம்ம வந்து மந்திரங்களையும் இறை நாமங்களையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பேச்சையே பேசவே விடல அப்படின்னு இருக்கப்ப நம்ம நினைக்கிறதும் இறைவனை பத்தி தான் நினைக்கிறோம், செயலும் இறைவனை பத்தி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம கர்ம வினைகளை சேர்க்கறதெல்லாம் கம்மியாயிட்டே வரும். அப்படி கம்மியாயிட்டே வரும்போது அந்த இறைவனுக்கோட சக்தியும் இருக்கு இல்லையா? எல்லா இறை சக்தியும் நமக்கு துணையா இருக்காங்க. எல்லா நல்ல ஆன்மாக்களும் குருமார்களும் துணையா இருக்காங்க. அவங்கள நம்ம கூப்பிட்டு துணைக்கு கூப்பிடும் போது அவங்களோட அருள் கிடைக்குதுன்னு நீங்க நம்பினாலே கூட போதும். அவங்க அருள் வந்து தரணுன்றது. ஏன்னா எல்லாமே நமக்குள்ளதான் இருக்காங்க. எல்லாமே அந்த சிவத்தோட தான் கலந்துருக்காங்க. அந்த சிவம் நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம யாரை வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆஞ்சநேயரை ஆக்சஸ் பண்ணலாம், காளி தேவியை இருக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல தான் எல்லாருமே இருக்கும். எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். இங்க நம்ம நானுன்னு தனியா பாக்குறதுனால தான் பயம் வந்துடுது. ஐயோ நான் தனி ஆளு, என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எனக்கு நான் நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. இங்க எல்லாரும் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப குருமார்களும் எங்க இருப்பாங்க? அதே சிவத்துல தான் இருப்பாங்க. சிறு தெய்வங்கள்லாம் எங்க இருப்பாங்க? அதே சிவத்துல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம யாரை நினைச்சாலும் அவங்கள நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த நம்பிக்கையோட நம்ம கொண்டு வர முடியும். கொண்டு வந்து அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களா மாத்தணும். இறைவன் அருள்ல தான் நம்ம இருக்கோம். இறைவன் அருள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதற்கான ஸ்லோகங்கள் எது பண்ணா என் மனசு அமைதியாகுது, எந்த பாட்டை படிச்சா என் மனசு அமைதியாகுதுன்னு பார்த்து, எந்த மந்திரத்தை நினைக்கும் போது நான் மனது அமைதியா இருக்கு, நான் எவ்வளவு முறை அதை சொல்லணும், நான் என்னோட எண்ணங்கள் பூரா அந்த சைட்ல இருக்கான்றதை பார்த்துக்கணும். மனம் அமைதி பண்றதுக்கான வேலைகளை செய்யணும். செஞ்சாலே நமக்குள்ள இருக்கிற சிவம் வந்து தெரிய வரும்போது நம்ம எண்ணங்கள் சுத்தமாயிடுச்சுன்னா அந்த துரியமும் நமக்கு தெரிய வரும். சித்தமும் புகுந்து சிவம் அங்கேயும் வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கும். ஸ்டோரேஜ்லயும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா எப்படி கேம்ல வந்து 7 லெவல்ல தாண்டி நம்ம போய் ஒரு 7 அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் இல்லையா? அடுத்த லெவல் போவோம். அங்க ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கும். அதையும் தாண்டி போனாங்கிற மாதிரி இங்கேயும் 7 நிலைகள் இருக்கு. அந்த 7 நிலைகளையும் நம்ம இங்கேயும் கடந்து 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 கேம் மாதிரி தான் போயிட்டே இருந்தோம்னா நம்மளும் அந்த சிவத்தை பிடிக்க முடியும். அந்த 7 நிலைகளையும் என்ன நடக்குதுன்னா சக்தி வந்து சிவத்தோட ஒடுங்குறாங்க. வெறும் சக்தியின் பக்கமே நம்ம போகாம சக்தியை வந்து சிவம் பக்கம் திருப்புறோம். நம்ம அந்த விழிப்புணர்வு பக்கம் நம்ம திருப்பிக்கிட்டே போகும்போது அந்த சக்தியும் சிவமும் ஒன்னாயிட்டாங்கன்னா இங்க நமக்கு வந்து இறைவனை சேர்ந்த மாதிரி நம்ம உணர்றோம். அதுதான் அந்த முடிவாக இருக்கும். அதுதான் சிவமாக்குமே. அந்த சித்தம் முழுக்க சிவமாயிடுச்சுன்னா இங்க நமக்கு வேலையே இல்லை, ஸ்டோரேஜே ஒன்றும் இல்லைன்றப்ப நமக்கு நல்வினை தீவினை பிறப்பு இறப்பு சுழற்சி இல்லை. அந்த மாதிரி இந்த பாடல்ல வந்து நம்ம எப்படி இந்த திருவிளையாடல் நடக்குது, அந்த திருவிளையாடல்ல நம்ம மாட்டிக்காம நம்ம எப்படி தப்பிக்கணும்,
அந்த உள் பேச்சை எப்படி நம்ம வந்து நிறுத்தி அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு சிவத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ரத்னகுமாரியா, நீங்க இப்ப படிக்கிறீங்களாங்கய்யா? சரி, நன்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் நாணலிகம் பாடல் 1771 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றோம். சித்தம் புகுந்து சிவமகமாக்குமே. சக்தி சிவன் விளையாட்டாம் உயிராகு. இந்த திருமந்திர பாடல்ல ஒரு உயிர் எவ்வாறு இறைவனை அடைகிறது என்ற ஒரு முழு ஆன்மீக பயணத்தை 4 அடியில நமக்கு சொல்றதா சொல்றாங்க. முதல் வரியா சக்தி சிவன் விளையாட்டாம் உயிராகுன்னு போடுறாரு. இங்கு விளையாட்டு என்ற சொல்லை மிகவும் ஆழமாக புரிந்து கொண்டது. இது நாம் நினைக்கும் பொழுதுபோக்கு விளையாட்டல்ல. இறைவனும் இறைவியும் இணைந்து உயிர்களை படைத்து அவற்றை பக்குவப்படுத்தி இறுதியில் தம்மிடமே சேர்த்து கொள்வது என்ற திருவிளையாட்டாகும். கௌரியம்மா சொன்னதுலையா திருவிளையாட்டு சேர்த்துக் கொள்வது என்ற திருவிளையாட்டாகும். உயிர் தோன்றுவதும் உடல் பெறுவதும் இன்பம் துன்பம் அனுபவிப்பதும் இறுதியில் சிவபதம் அடைவதும் அனைத்தும் சிவசக்தியின் அருள் நிறைந்த செயலாகும். அடுத்ததா சொல்றாரு, ஒத்த இருமாயா கூட்டத்திடை ஊட்டி. இங்கு இருமாயை என்பது சுத்தமாயை மற்றும் அசுத்தமாயை. இதையும் லைனையாவும் சொன்னாங்க, இப்ப கௌரியம்மாவும் சொன்னாங்க. எல்லாரும் இவை இயல்பில் வேறுபட்டவை. எது சுத்தமாயும் அசுத்தமாயும். அசுத்தமாயை உலக வாழ்க்கைக்கான கருவிகளை அளிக்கிறது. சுத்தமாயை இறையருளை நோக்கி வருத்துகின்ற கருவியாக அமைகிறது. ஆனால் திருமூலர் அவற்றை ஒத்த இருமாயை என்று கூறுகிறார். ஏன்? இரண்டின் பணியும் இறுதியில் ஒன்றே. உயிரில் ஆழமாக பதிந்துள்ள ஆணவ மலத்தை நீக்கி அதை சிவனை நோக்கி பக்குவப்படுத்துவதே அவற்றின் நோக்கம். அதனால்தான் ஒத்த என்று கூறுகிறார். இறைவன் உயிரை உலகில் அனுப்பும் பொழுது அதன் முந்தைய வினைகளுக்கு ஏற்ப உடலையும் கருவிகளையும் சூழ்நிலைகளையும் அளிக்கிறார். 5 பூதங்களால் ஆன இந்த உடல் உயிர் அனுபவம் பெறுவதற்கான ஒரு கருவி. நாம் சந்திக்கும் மனிதர்கள், உறவுகள், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் இவை எதுவும் தற்செயலாக நிகழ்வதில்லை. உயிரின் பக்குவத்திற்காக இறைவன் அமைத்த ஆன்மீக பயிற்சிகளே இவை. நாம் இந்த கிளப் ஹவுஸ்ல இந்த இடத்துல இருக்கிறது கூட அதுக்கான ஒரு பயிற்சி தான், ஒரு நேரம் தான். உயிர் இவ்வாறு கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டே வளர்கிறது. இந்த பயணத்தில் பல நிலைகளை கடக்கிறது. முதலில் கேவல நிலை, பின்னர் சகல நிலை, அதன் பின் சுத்த நிலை. இந்த 3 நிலைகளிலும் ஆணவம் மெல்ல மெல்ல வலிமையை இழக்கிறது. இது ஒரே நாளில் நடைபெறுவதில்லை. பிறவிக்கு பிறவி, அனுபவத்திற்கு பிறகு அனுபவம், இறையருளால் உயிர் மெதுவாக பக்குவம் அடைகிறது. அப்போது திருமூலர் கூறுகிறார், சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து. துரியம் என்பது விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய 3ஐயும் கடந்த பேரறிவு நிலை. ஆனால் திருமூலர் அங்கேயும் உயிரை நிறுத்தவில்லை. துரிய நிலையிலிருந்தும் உயிரை உயர்த்தி அதையும் கடந்து செல்ல செய்கிறார். அதுவே துரியாதீய நிலை. அங்கே தனி நான் என்ற உணர்வு முற்றிலும் கரைகிறது, சிவமே எஞ்சுகிறது. இறுதியாக திருமூலர் கூறுகிறார், சித்தம் புகுந்து சிவமகமாக்குமே. இதுவே இந்த பாடலின் உச்சம். இங்கு சித்தம் என்பது உயிரின் அறிவு. இறைவன் வெளியிலிருந்து வந்து நம்மை காப்பவன் மட்டுமல்ல, நம் அறிவிலேயே ஒளியாக விளங்குகின்றான். நம் சித்தத்திற்குள் புகுந்து ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இருள்களை அகற்றுகின்றான். அப்போது உயிரின் உள்ளம் பேரின்பத்தால் நிரம்புகிறது. இங்கு சிவம் என்பது பெரும் பெயர் அல்ல. சிவம் என்றால் பேரின்பம். அந்த பேரின்பமே உயிரின் நிரந்தர அனுபவமாகிறது. அப்போது இந்த மனித இதயம் ஒரு சாதாரண மனம் அல்ல, அது சிவன் உரையும் திருக்கோயில் ஆகிறது. மேலும் ஞானிகள் கூறுவது போல அந்த உள்ளமே ஞானலிங்கமாக விளங்குகிறது. இந்த பாடல் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. நமக்கு வரும் துன்பங்கள் இறைவனின் தண்டனை அல்ல, அவை நம்மை சுத்தப்படுத்தும் அருளின் செயல்முறை. இதை கௌரியமாக்கள் சொன்னாங்க. உலக வாழ்க்கை ஒரு முடிவல்ல,
அது சிவபதத்தை நோக்கி செல்லும் பயிற்சி கூட. மாயை நம்மை ஏமாற்றுவதற்காக இல்லை, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. கர்மம் நம்மை அழிப்பதற்காக இல்லை, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. அருள் இறுதியில் நம்மை தேடி வந்து நம் சித்தத்தில் குடிகொண்டு நம்மையே சிவமயமாக மாற்றுகிறது. இதுவே திருமூலர் கூறும் சிவயோகத்தின் மகத்துவம். இது சுருக்கமா சொல்லணும்னா, உயிரின் பிறப்பிலிருந்து சிவபதம் வரை நடைபெறும் அனைத்தும் சிவசக்தியின் திருவிளையாட்டே. சுத்தமாயை, அசுத்தமாயை, கர்ம அனுபவங்கள் ஆகியவற்றின் மூலம் உயிர் பக்குவம் அடைந்து துரியத்தையும் தாண்டி துரியாதீத நிலையை அடைகிறது. இறுதியில் சிவன் உயிரின் சித்தத்தில் ஒளிர்ந்து அதன் உள்ளத்தை பேரின்பமான சிவாலயமாக மாற்றுகிறான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சுருக்கமா சொல்லலாம். நன்றி கௌரவமா. நன்றி நன்றி கந்தரவி. கௌரியம்மா நீங்க தொடரலாம். நன்றிங்க. மிக்க நன்றி. அருமையான நீங்க சொல்ற விதம் ரொம்ப அருமையா இருக்குங்க. அந்த தன்மையோட பொறுமையா பக்குவமா சொல்ற மாதிரி அந்த பெரியவங்க அப்படிங்கிறது இருக்குங்க. நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கருத்து ஏதாவது? வாங்க வாங்க பவல்மணி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. இது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. லயன் சார் சொன்ன கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. கௌரி அம்மா ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. எல்லாருக்கும் மனசுல பதியும். எல்லாருக்குடைய பதிலா தான் இருக்கும் நினைக்கிறேன். நானும் எதை பத்தியும் கவலைப்படாம, சிந்தனை பண்ணாம, விமர்சனம் பண்ணாம, அதை உள்ளதான் உள்ளபடி ஏத்துக்கிட்டு அப்படியே நம்ம கடவுளை சிந்தனையோட இருந்தோம்னா, கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிறது என்னோட எண்ணம். கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா. இன்னைக்கு ரத்னா சார் சொன்னதும் நல்லா இருந்தது. இந்த தளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேணும் வந்து கேட்கறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கௌரிமா ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப அழகா பேசுனீங்க. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. மிக்க நன்றி. அது மாதிரிதான் நாங்களும் அதே மாதிரிதான் கத்துக்கிறோம். தினமும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 6 to 7 வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப நான் அந்த கவலையில தான் இருக்கணும்னு என் விதி இருந்தாலும் சரி, நான் அதுல இல்லாம நான் இதுலதான் இருக்கிறேன். விதியவே நம்ம மாத்தி தான் நிக்கிறோம் இந்த இடத்துல. அது எல்லாருக்குமே தான் பொருந்தது. அது பெரிய விஷயம்தான். இந்த தளத்துக்கே அது நன்றி தான் எல்லாருக்குமே. லயனாயாக்கு, ரத்னகுமாருக்கு, கிருத்திகாமாவுக்கு எல்லாருக்குமே பெரிய எல்லாருமே பொறுப்பா எடுத்து அந்த இதை நம்ம தொடர்ந்து செய்யறதுனாலையும் நம்ம மிஸ் ஆகாம வந்துடுறோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம மனம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது எப்படி வேணாலும் கூட்டு போயிடும். இன்னைக்கு நான் கவலையா இருக்கேன், இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்துடுறோம்னா அந்த கவலையே மறந்துட்டு நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய மிக்க நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. நன்றி பவளமணி அம்மா. மிக்க நன்றி. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்றது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னும் கொஞ்சம் மிக்க நன்றிங்கம்மா. மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குதுங்க. கேள்வி ஞானம் சொல்றது இதுல கரெக்டா அந்த நேரத்துக்கு பதில் கிடைக்குது. எனக்கு கிடைக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ரொம்ப நன்றி. அவன் செயல்மா. நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு வணக்கம். நன்றிங்க. மியூட் எடுக்காம பேசிட்டு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.